பேச்சுவார்த்தை நிகழ்ச்சி மூலமாக மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்வதற்காக இஸ்லாமிய நிறுவன அறக்கட்டளையின் டாக்டர் KVS ஹபீப் முகமது அவர்களும் பத்திரிகையாளர் காயல் மஹபூப் அவர்களும் நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்கிறாங்க. வணக்கம். தலைமை இமாம் காமு இல்யாஸ் ரியாஜி விரைவில் நம்மோடு இணைந்து கொள்வார். இஸ்லாமிய மதத்தில் பெண்களுக்கு விவாகரத்து அல்லது மனவிலக்கு கொடுக்கும் முறை இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு தான் நடக்குதா, இந்திய அரசமைப்பு சட்டத்தின்படி செல்லத்தக்கதா அப்படிங்கிற விசாரணை இன்று உச்சநீதிமன்றத்தில் தொடங்கி இருக்குது. 5 நீதிபதிகள் கொண்ட அரசமைப்பு சட்ட அமர்வு முன்னால இந்த விசாரணை தொடங்கி இருக்குது. இது தொடர்பாக அரசியல் சர்ச்சைகளும் இருக்கு. இந்திய அரசு மத ரீதியிலான தனிநபர் சட்டங்களில் தலையிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு வாதமும் நீதிமன்றத்தில் வைக்கப்படுறத பார்க்கிறோம். இந்த பிரச்சனையில நீங்க என்ன நிலை எடுக்கிறீங்க? இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் மக்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகள். அந்த அடிப்படை உரிமைகளில் சமய சுதந்திரம் பிரதானமானது. 6 அடிப்படை உரிமைகளில் சமய சுதந்திரம் என்பது பிரதானமானது. அந்த சமய சுதந்திரம் என்கின்ற அந்த அடிப்படை உரிமைகள் 4 பரிணாமங்களை கொண்டது. அந்த 4 பரிணாமங்களில் பிரதானமானது மத நம்பிக்கை என்பது இறைவனுக்கும் எனக்கும் உள்ள விஷயம். அதை வெளிப்படுத்த வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அது ரகசியமானது. மதத்தை பிரச்சாரம் பண்ணுறது வெளிப்படையாக பிரச்சாரம் பண்ணலாம், மதத்தை பின்பற்றலாம், மதத்தினுடைய சட்டத்திட்டங்களின்படி நடக்கலாம். அதற்கு எல்லா வகையான உரிமைகளையும் தந்து அந்த அரசியல் நிர்ணய சபை 2 ஆண்டு காலமாக நடந்து அதை அந்த ஏற்றுக்கொண்டு அரசியல் நிர்ணய சபையினுடைய கடைசி உறுப்பினர்களாக இருந்த 284 பேர் கையெழுத்திட்டு 1க்கு 2 முறை படிக்கப்பட்டு அதை ஏற்றுக்கொண்டு இந்தியா குடியரசு நாடாகி அதனுடைய அடிப்படையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு மத சுதந்திரத்தில் தலையிடுவது என்பது தேவையற்ற ஒன்று. இல்ல, மத சுதந்திரம்ங்கிறது வழிபாட்டு உரிமை அப்படிங்கிற பொருள்ல புரிஞ்சுக்கிட்டா அதுல இது தலையிடுவதாக எதுவும் இல்லை. ஒரு மத வழிபாட்டை சுதந்திரமாக கடைபிடிக்கக்கூடிய மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய திருமண உறவு தொடர்பான சிக்கல்களை எப்படி கையாள்வது அப்படிங்கிறது தொடர்பான ஒரு பிரச்சனையாகத்தான் இதை பார்க்க முடியும். அதாவது உங்களுக்கு சிக்கல்களாக தோன்றக்கூடிய ஒரு விஷயம் அந்த மதத்தை பின்பற்றக்கூடியவங்களுக்கு சிக்கலாக தெரியாது. காரணம் என்னவென்று சொன்னால் எங்களுக்கென்று இருக்கக்கூடிய சட்டம், எங்களுக்கென்று இருக்கக்கூடிய வழிபாட்டு முறைகள். நாங்கள் முஸ்லீம்கள், எங்களுடைய அந்த ஷரியத் சட்டத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். ஷரியத்திற்கு விரோதமாக யாரும் வாழ முடியாது. ஷரியத்தை விட்டு வெளியேறக்கூடியவன் நிச்சயமாக முஸ்லீமாக இருக்க முடியாது. ஷரியத் என்ன சொல்லுகிறதோ ஷரியத்தின்படி தான் நாங்கள் வாழ முடியும். அந்த அடிப்படையில் இதில் எந்த பிரச்சனையுமே இல்லை. ஷரியத் என்ன வழிகாட்டுகிறதோ அந்த வழியை பின்பற்றி செல்வது தான் ஒரு முஸ்லீமுடைய கடமை. அதைத்தான் நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு போறோம். இல்ல, இந்த பிரச்சனையை நீதிமன்றத்துக்கு கொண்டு போயிருக்கிறதும் இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவங்க தானே அப்படின்னு. அதாவது இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் நாங்கள் 130 கோடி மக்கள்ல கிட்டத்தட்ட 15% மக்கள் முஸ்லீம்கள் இருக்கோம். இதில் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டு எத்தனை பேர் நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க? இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் விவாகரத்து வழக்குகள் ஒரு நாளைக்கு 130 வழக்குகள் விவாகரத்து வழக்குகள் பதிவு செய்யப்படுகின்றன என்று சொல்லப்படக்கூடிய இந்த காலகட்டத்தில் எத்தனை முஸ்லிம்கள் நீதிமன்றத்தினுடைய படிகள் ஏறுகிறார்கள்? ஏறக்கூடிய அந்த பெண்மணிகள் உண்மையிலேயே இஸ்லாமிய மார்க்கத்தை சரியாக பின்பற்றக்கூடியவர்களா, அல்லது அவர்கள் நீதிமன்றத்திற்கு செல்லுகின்ற பொழுது அவர்களை பின்னிருந்து இயக்குபவர்கள் யார் என்கின்ற அந்த உண்மையான விஷயங்களை எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பேசுவோம். நேர்மாற்றமா தான் வரும். அது என்னென்ன, நீங்க அதை பற்றி என்ன உணர்றீங்கிறத பற்றியும் பேசுவோம். நம்மோடு இல்யாஸ் ரியாஜி தலைமை இமாம் இணைஞ்சிருக்கிறாரு. வணக்கம். நீங்க எப்படி பார்க்குறீங்க? அதாவது இந்தியா ஒரு பன்மை சமூக நாடு. ஒரு பன்மை சமூக நாட்டில் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்குரிய சமய உரிமைகள் வழங்கப்பட வேண்டும். அந்த அடிப்படையில் தான் அரசியல் நிர்ணய சபையில் இந்த உரிமை வழங்கப்பட்டது. சமய உரிமை என்று சொல்லுகிற போது வழிபாட்டு உரிமைகள் மட்டும் அங்கே சொல்லப்படவில்லை. மதத்தை ஏற்க, பின்பற்ற, பிரச்சாரம் செய்ய, ஆக பின்பற்றுதல் என்று வருகிற போது எல்லாமே வந்துடுறதுல. அப்போ அந்த இதில் தான் இந்த தனியார் சட்டமும் அதில் தான் வருகிறது. இந்த தனியார் சட்டத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏதோ முஸ்லீம்களுக்கு மட்டும் கொடுக்கப்பட்டது போல எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா? இந்து தனியார் சட்டம், இந்து மேரேஜ் ஆக்ட், இந்து மேரேஜ் ரெசல்யூஷன் ஆக்ட், அடாப்ஷன் ஆக்ட் எல்லாம் இந்துக்களுக்கு தனியாக இருக்குது, கிறிஸ்தவர்களுக்கு தனியாக இருக்குது, சீக்கியர்களுக்கு தனியாக இருக்குது, பார்சிகளுக்கு தனியாக இருக்குது.
ஆக எல்லா சமயத்தவருக்கும் இந்த உரிமை வழங்கப்பட்டிருக்கிறது. ஏதோ இது முஸ்லிம்களுக்கு செய்யப்பட்ட ஒரு சலுகை மாதிரியான ஒரு நிலை மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்யப்படுகிறது. ஆக ஒரு பன்மை சமுதாயத்தில் இப்படி கொடுத்தால்தான் அங்கே அமைதியாக இருக்க முடியும். முகலாயர் ஆண்ட காலத்தில் இந்துக்களுக்கு தனியாக சட்டம் இருந்தது. பின்னர் வெள்ளையர்கள் வந்த பிறகு அதை கொஞ்சம் கொஞ்சமாக அகற்றிக் கொண்டே வந்தார்கள். 1937 முஸ்லீம்கள் அதற்காக குரல் கொடுத்து ஷரியத் ஆக்ட் என்பது கொண்டு வரப்பட்டது. அரசியல் சபையில் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்றை தான் நாம் கேட்கிறோம், புதிதாக ஒன்றையும் கேட்கவில்லை. சரி, இஸ்லாமிய மதத்துல பெண்களுக்கு விவாகரத்து கொடுக்கக்கூடிய முறை அரசமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டதாக இருக்கான்னு விசாரணை இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் தொடங்கி இருக்குது. இதுல அரசமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டதா இல்லையாங்கிறதை பற்றி இந்திய அரசு தலையிடுவதற்கு எதுவும் இல்லை, இது எங்களுடைய தனிச்சட்டம் அப்படிங்கிற எதிர்வாதமும் இருக்குது. நீங்க இதுல எந்த நிலை எடுக்கிறீங்க? அதாவது நம்ம அரசியலமைப்பு சட்டத்தில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் அடிப்படை உரிமைகள்லேயே ஒரு மதத்தை பின்பற்ற பிரச்சாரம் செய்கிறதுக்கு எங்களுக்கு முஸ்லீம்களுக்கு மட்டுமல்ல எல்லாருக்கும் அந்த உரிமையை தந்திருக்கும் போது அந்த உரிமைக்கு எதிராக அல்லது அந்த உரிமையை பறிக்கக்கூடிய வகையில் ஒரு அரசாங்கமோ நீதிமன்றமோ செயல்படுவதாகத்தான் இதை நாங்கள் பார்க்கிறோம். ஒட்டுமொத்த எல்லா முஸ்லீம்களும், முஸ்லீம் சமுதாயத்தினுடைய பிரதிநிதிகள் அடங்கிய முஸ்லீம் பர்சனல் லா போர்டு, தனிநபர் சட்ட வாரியமும் கூட அதைத்தான் சொல்லியிருக்கிறது. மத்திய அரசாங்கம் எந்த அளவுக்கு சொல்லியிருக்குன்னா, மத்திய அரசாங்கம் எங்கள் மீது ஒரு போர் தொடுத்து விட்டது, எங்கள் சமுதாயத்தை நாங்கள் திரட்டி இந்த போரை நாங்கள் எதிர்கொள்வோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இதில் எல்லா முஸ்லீம்களுக்கும் இந்த கருத்தில் உடன்பாடு தான். எல்லா முஸ்லீம்களுக்கும் இந்த கருத்துல உடன்பாடு நிச்சயமாக எல்லா முஸ்லீம்களுக்கும். 3 பேரும் கிட்டத்தட்ட ஒரே நிலையில தான் இருக்கிறீங்க. அதனால யார் பதில் சொன்னாலும் சரி. இந்திய அரசமைப்பு சட்டம் பிரிவு 13 இந்திய அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படை உரிமைகளுக்கு விரோதமாக எந்த சட்டம் இருந்தாலும் அது எந்த அளவு இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு விரோதமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு அது செல்லாதது அப்படின்னு உறுதியாக சொல்லுது. ஒருவேளை பெண்களுக்கு இடையில இருக்கக்கூடிய பாலின வேறுபாடு எதுவும் காட்டக்கூடாது, மத ரீதியான வேறுபாடு எதுவும் காட்டக்கூடாது, இன ரீதியான மொழி, இனம், நிறம் போன்ற வேறுபாடுகள் எதுவும் இந்திய குடிமக்களுக்கு இடையில காட்டக்கூடாது அப்படிங்கிற அடிப்படை உரிமை அடிப்படையில் அந்த அடிப்படை உரிமை அடிப்படையில் தனிச்சட்டங்கள் அந்த அடிப்படை உரிமையை பாதிக்கக்கூடிய நிலையில இருந்தால் நீதிமன்றம் தலையிட்டு அதை சரி செய்வதற்கு வழி இருக்குதா இல்லையா? அதுல ஒரு விஷயம் என்னன்னா, இந்த விவாதம் அரசியல் நிர்ணய சபையிலேயே விவாதத்துக்கு வந்தது இல்லையா? 1948 காயிதே மில்லத் முகமது இஸ்மாயில் சாஹிப் அவரும் அரசியல் நிர்ணய சபையினுடைய உறுப்பினராக இருக்கின்ற பொழுது இந்த தனியார் சட்டங்களை பற்றிய விவாதங்கள் வந்தது. அதில் முன்ஷியை போன்றவர்கள் எல்லாம் வேறுபட்ட கருத்துக்களை கொண்டிருந்தார்கள். காயிதே மில்லத் அவர்கள் என்ன சொன்னார்கள் என்று சொன்னால், தனிநபர் சட்டங்கள் என்பது மதத்தின் அடிப்படையில், இறைவனால் வகுத்தளிக்கப்பட்ட மதத்தின் அடிப்படையில் உண்டான சட்டங்கள், அதில் மாற்றுவதற்கு மனிதர்களுக்கு உரிமை கிடையாது என்கின்ற வாதத்தை அன்றைக்கு வைத்தார். அரசியல் நிர்ணய சபை ஏற்றுக்கொண்டது. அப்போ அந்த நேரத்தில் பிரச்சனை வந்திருந்தால் தனிநபர் சட்டங்கள் என்பதே பாதுகாப்புக்குரியது அல்ல என்கின்ற ஒரு முடிவு அன்றைக்கே வந்திருக்கும். அப்போ அதை எப்படி ஏற்றுக்கிட்டாங்க? அன்றைக்கு ஏற்றுக்கிட்டு தானே எல்லாருமே சேர்ந்து கையெழுத்து போட்டிருக்காங்க. 284 பேரும் கையெழுத்து போட்டு நம்ம அந்த அரசியல் சட்டத்தை நம்ம ஏற்றுக்கிட்டு அன்றைக்கே விவாதம் நடந்து போச்சு. அதுக்கப்புறம் இப்ப திரும்ப அதை மறு ஆய்வு செய்வதற்கான வேலையே இல்லை அப்படின்னு சொல்றீங்க. தேவையில்லை. மறு ஆய்வு செய்வதற்கு அவர்கள் சொல்லக்கூடிய என்ன காரணம் சொல்றாங்கன்னா, டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில யூனிஃபார்ம் சிவில் கோடு வரதை பத்தி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றாங்க. இப்போ நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண வேண்டியது எதை பற்றினா, நாடு முழுக்க எதை பற்றி விவாதம் பண்ணணும்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பெருசா, டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் பெருசா? சரி, டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் பெருசுன்னு யாருமே பேசல. இல்ல, அப்படித்தான் இப்போ அதை நோக்கி தான் இப்போது போய் கொண்டிருக்கிறது. டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல முழுக்க உரிமைகள் தந்ததற்கு பிறகு, ஆர்டிகிள் 13 பத்தி தான் இப்ப முழுக்க உரிமைகள் தந்ததற்கு பிறகு, எந்த நீதிமன்றத்தின் வழியாகவும் இதில் தலையிட முடியாது என்று சொன்னதற்கு பிறகு, நீதிமன்றம் எங்களுக்கு அரசியல் சட்டத்தை விடவும் எங்களுக்கு கூடுதலான வலிமை இருப்பதாக அவர்கள் கருதுவது என்பது ரொம்ப துரதிருஷ்டவசமானது. இல்லை, நீதிமன்றம் தலையிடுவது இல்லையாங்கிறதே அரசமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு தான் ஒரு முடிவு எடுக்க முடியும். அது அரசமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு தான் எடுக்க முடியும். அதாவது நான் உங்களுக்கு சொல்றேன், எம்எச் குரேஷி வர்சஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஃப் பீகார், சரி, இந்த வழக்கில் டைரக்டிவ் பிரின்சிபிள் அப்படின்றது
ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு எந்த விதத்திலும் முரண்படக்கூடாது. அப்படி முரண்படுமானால் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்பது மணலில் திரித்த கயிறாக போய்விடும். சரி, அப்படி எம்ஹெச் குறைக்கு சொல்லியிருக்காரு. இப்போ என்னன்னா, நீங்க டைரக்டிவ் பிரின்சிபலை வந்து விளங்குறதே ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பேஸ் பண்ணி தான் விளங்கணும். அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தொடர்பான விசாரணையாகத்தான் இன்று தொடங்கி இருக்கக்கூடிய விசாரணை இருக்குது. டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ், வழிகாட்டு நெறிமுறைகள் தொடர்பான சிக்கல்கள் இதுக்குள்ள வரல. அரசியல் ரீதியாக இந்த பிரச்சனையை பேசுபவர்கள் வெளியில வழிகாட்டு நெறிமுறைகள்ல இருக்கக்கூடிய பொது சிவில் சட்டத்தை இதோட லிங்க் பண்ணி வெளியில அரசியல் ரீதியாக பேசுவாங்களா இருக்கலாம். ஆனா நீதிமன்றத்துக்குள்ள இப்ப இருக்கிறது வந்து அரசமைப்பு சட்டத்துல அடிப்படை உரிமைகள் சார்ந்த பிரச்சனையாக தான் இது இருக்கு. அதை பற்றி நம்ம முஸ்லிம் சமுதாயத்தின் சார்பில் வந்து பொதுநிலை இருக்கக்கூடியவர்களுக்கு, அரசியல்வாதிகளுக்கும் இந்த அரசியல் வழி நடத்தக்கூடியவர்களுக்கும் ஒரு கேள்வி. எங்களுக்கும் இதர சமுதாயத்தினருக்கும் இந்தியாவில் வாழக்கூடிய மக்களுக்கும் அடிப்படை உரிமைகளில் தரப்பட்டிருக்கக்கூடிய மதத்தை பின்பற்றும் உரிமை, பிரச்சாரம் செய்யும் உரிமை எங்களுக்கு நீங்களே தரப்போகிறீர்களா இல்லையா? இல்ல, பிரச்சாரம் செய்யும் உரிமை, அடிப்படை வழிபடும் உரிமை, பின்பற்றும் உரிமை அப்படிங்கிறீங்க. அந்த பின்பற்றும் உரிமைன்னு நீங்க கேட்கக்கூடியது இல்ல, அதே மதத்தை அதே வழிமுறையை பின்பற்றக்கூடிய சில பெண்கள் வந்து இந்த பிரச்சனையை எழுப்புவதால 20 கோடி மக்களில் 3 பேருடைய வழக்கு என்பது, நீங்கள் எங்களிடத்தில் இஸ்லாமிய மக்களை பொறுத்த அளவில் இந்தியாவில் ஒரு மஹல்லா செட்டப் இருக்கு. மஹல்லா என்று சொன்னால் ஒரு பள்ளிவாசல், அதனை தொடர்ந்து இருக்க அதை சுற்றி வாழக்கூடிய மக்களை கொண்ட ஒரு கூட்டமைப்பு. அதுக்கு ஒரு தலைவர், ஒரு செக்ரட்டரி இருப்பார். அங்கே நடக்கக்கூடிய திருமணம் அந்த மஹல்லாவில் பதிவு செய்யப்படுகிறது பள்ளிவாசலில். அங்கே நடக்கக்கூடிய சின்ன சின்ன விசேஷங்களுக்கும் அந்த பள்ளிவாசலுக்கு தெரியாமல் நடத்தப்படுவதில்லை. இப்போ இந்த 3 பெண்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கக்கூடிய இந்த 3 பெண்களும் அந்த மஹல்லாவிற்கு இது சம்பந்தமான கருத்தை சொன்னார்களா? தலைவர் செயலாளருடைய கருத்துக்களுக்கு கொண்டு சென்றார்களா? அங்குள்ள இமாமுக்கு இந்த கருத்தை கொண்டு சென்றார்களா? எதற்காக அவர்கள் நீதிமன்றத்துக்கு போக வேண்டும்? இங்கே எழக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண்பதற்கான வழிகள் பல அடுக்குகளில் இருக்கும்போது எல்லா அடுக்குகளையும் தாண்டி அவர்கள் நீதிமன்றத்துக்கு செல்வதற்கான காரணம் என்ன, இதுக்கு பின்னால் என்ன இருக்கிறது என்பதை ஊடகங்கள் தயவு செய்து வெளிப்படுத்த வேண்டும். சரி, அதற்கு பின்னால என்ன இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. அது ஒரு பின்னால எதுவுமே இல்லாம ஒரு சமூகத்துல இது இயல்பாகவும் நடக்கக்கூடும் அப்படிங்கறத நீங்களும் ஏற்கலாம். இயல்பாகவும் இது நடக்கக்கூடும். பின்னால யாரு நீங்க சொல்ற மாதிரி இருக்கலாம். அப்படி ஒருவேளை இல்லாமல் இயல்பாகவே இயல்பாக நடக்கக்கூடும் என்பது ஒருபுறம் இருக்கலாம். அதே நேரத்தில் ஊடகங்கள் இதற்கு பின்னால் இருப்பது யார் என்பதை கண்டுபிடித்து சொல்வதில் பல உண்மைகள் வெளியே வரும். சரி, பல உண்மைகள் இதிலே வெளிவருவதற்கான வாய்ப்பு. அரசாங்கம் முஸ்லிம்கள் மீது திணிக்கக்கூடிய இந்த முற்றுகையிலிருந்து முஸ்லிம் சமுதாயத்தை மீட்பதற்கு ஊடகங்கள் முஸ்லிம் சமுதாயத்துக்கு துணை நிற்க வேண்டும். முஸ்லிம் சமூகம் மட்டுமல்ல, அனைத்து மைனாரிட்டிகளுக்கும் ஊடகங்கள் துணை நிற்க வேண்டும். பல நேரங்களில் ஊடகங்கள் அரசாங்க முற்றுகையிலிருந்து மக்களை காப்பாற்றியிருக்கின்றன. இந்த முற்றுகையிலிருந்து மக்களை காப்பாற்றுவதற்கு ஊடகங்கள் முயற்சிக்க வேண்டும். இந்த 3 பேருக்கு பின்னால் யார் இருக்கிறார்கள் என்பதை ஊடகங்கள் தயவு செய்து வெளிப்படுத்த வேண்டும். அவங்க சொந்த வாழ்க்கை அதுக்கு பின்னால இருக்கு. அவங்க 3 பேருக்கும் பின்னால இருக்கு. நிச்சயமாக பின்னால் வாழ்க்கை இருக்கலாம். வாழ்க்கை இருக்கு. அதற்கு எங்களிடம் பல அடுக்குகள் இருக்கின்றன. சரி, யாரிடத்தில் சென்று திருமணத்தை பதிவு செய்தார்களோ, யாரிடத்தில் சென்று திருமணத்தை பதிவு செய்தார்களோ அவர்களிடம் இதற்கான விடையை தேடுவதற்கான வழிவாய்க்கால் இருக்கும் போது இவர்கள் அனைத்தையும் தாண்டி நீதிமன்றத்துக்கு செல்வதற்கான காரணம் என்ன? ஏழை எளிய பெண்கள். இவர்கள் எப்படி நீதிமன்றம் அப்படி ஒரு செட்டப் இருப்பதை இந்த மக்களுக்கு தெரியாத ஒரு நிலையில் கூட்டி கொண்டு போய் நீதிமன்றத்தில் நிறுத்தி, பத்திரிகையாளருக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி, ஒரு சைடை மாத்திரம், ஒரு பகுதியை மாத்திரம் காட்டி, இங்கே ஏதோ அநீதி நித்தம் நடப்பதை போல, பல்லாயிரக்கணக்கான தலாக்குகள் நித்தம் நடப்பதை போல இந்த சமுதாயத்தை ஏன் குற்றவாளி கூண்டில் நிறுத்தி அதில் என்ன இவர்கள் சுகம் காணுவதற்கு என்ன அவசியம் இருக்கிறது? இந்த காலத்தில் சமூகத்தையே குற்றவாளி கூண்டல நிறுத்தணுங்கிறது யாருடைய நோக்கமாகவும் இருக்காது. நோக்கமாக இல்ல. வழக்கு போடுபவர்கள் அவர்களுடைய பிரச்சனையிலிருந்து விடுதலை அடைய வேண்டும். அந்த வழக்கை அப்படி ஒரு செட்டப் இருப்பதே அந்த மக்களுக்கு தெரியாத. முன்னாடி பொது வாழ்க்கையில் அவர்கள் எப்படி செல்ல முடியும்? இதுக்கு முன்னாடி ஒரு குடும்ப விவகாரங்கள் வந்து காவல் நிலையத்துக்கு போனா போலீஸ் அதிகாரி கேட்கக்கூடிய முதல் கேள்வி, உங்க குடும்ப விவகாரத்தை ஏன் நீங்க வந்துகிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு வர்றீங்க, ஏன் நீதிமன்றத்துக்கு கொண்டு போறீங்க, உங்க ஜமாத் இருக்கு, இந்த ஜமாத்தில் தீர்த்துக்கிட கூடாதா அப்படிங்கிற அட்வைஸை தான் பண்ணுவாங்க. இவ்வளவு காலமா அதான் நடந்துகிட்டு இருந்துச்சு. அந்த இருதரப்பாரும் சென்று நீதிமன்றத்துக்கோ அல்லது காவல் நிலையத்துக்கோ செல்லுகின்ற போது கூட நீங்க வந்து உங்க ஜமாத்தில் பேசி முடிச்சுக்கிடுங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து ஒரு 3 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்கிறதுக்காக வேண்டி ஒட்டுமொத்த ஒரு சமுதாயத்தின் மீதே, ஒரு சமுதாயமே வந்து அரசியல் சாசனத்துக்கு விரோதமாக செயல்படுது, பெண்களுக்கு வந்து கொடுமைகள் இழைக்குது, பெண்களுக்கு இழைக்கப்படக்கூடிய கொடுமைகளில் இருந்து அந்த சமுதாயத்தை நான் காப்பாற்ற வேண்டும். யார் உங்கள்கிட்ட அந்த கோரிக்கையை வச்சா?
நான் வந்து இது தொடர்பான அரசியல் ரீதியான பிரச்சாரத்தை பற்றி பேசல. நான் நிச்சயமா இதற்கு பின்னால் அரசியல் இருக்கிறது என்பதை அரசியல் நீங்கள் ஒரு வழக்கின் பின்னால் இருக்கக்கூடிய அரசியலை அரசியல்வாதிகள் பேசுவார்கள்ங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். அதை நீங்க வந்து அரசியல் ரீதியாக நீங்க அதுக்கு எதிர்கருத்தும் சொல்லிட்டு இருக்கிறீங்க. அதையும் நாங்க ஊடகங்கள்ல பார்த்துட்டு தான் இருக்கிறோம். இப்ப இந்த குறிப்பிட்ட பிரச்சனையில ஒரு சரியான புரிதலோ தவறான புரிதலோ பரந்த மக்களிடத்துல இருக்கு. அதற்கான விளக்கங்களை நீங்க சொல்றது அவசியம் அப்படிங்கிற அடிப்படையில தான் அவங்க கிட்ட பேசுறோம். அதாவது இதுல என்னன்னா 3 முறை தலாக் சொல்லிட்டா விவாகரத்து அப்படின்னு ஒரு தட்டையான புரிதல் இருக்கு. அந்த 3 ஒருவேளை அது வந்து அப்படித்தானாங்கிறதும் எனக்கு தெரியல. நான் தான் தட்டையான புரிதல்னு சொல்றேனாங்கிறதும் எனக்கு தெரியல. ஒரே தடவையில 3 முறை சொல்றதையும் வந்து முத்தலாக் அப்படின்னு சொல்றாங்களா? அது தொடர்பான சிக்கல்களா? இல்ல 90 நாட்கள்ல 3 முறை, ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு முறை அப்படின்ற மாதிரியான வழிகாட்டுதலின் அடிப்படையில் வந்த அந்த 3 முறை சொன்னதுக்கு பிறகு வரக்கூடிய மனவிலக்கையும் சொல்றாங்களா? அந்த 2ல எது வந்து தனிநபர் சட்டத்துக்கு உட்பட்டது அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்வதோட உச்சநீதிமன்றத்தினுடைய கடமை முடிந்து விடுமா? இல்ல தனிநபர் சட்டமே வந்து அடிப்படை உரிமைக்கு முரணானதாக இருந்தால் அடிப்படை உரிமைகளை தூக்கி பிடிக்க வேண்டிய நிலைக்கு உச்சநீதிமன்றம் போகுமா அப்படின்னு இதுக்குள்ள இல்ல இதுக்கு மருத்துவ பதில் சொல்லட்டும். நான் அதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட ஒன்று தெளிவுபடுத்த விரும்புகிறேன். அதாவது இது ஆண்டாண்டு காலமாக இருந்து வரக்கூடிய ஒரு நடைமுறை. சரி, உலகத்தில் உள்ள 59 இஸ்லாமிய நாடுகளில் இருந்து வரக்கூடிய ஒரு நடைமுறை. இந்தியாவிலும் இது போன்ற நடைமுறை இருந்து வருகிறது. ஒவ்வொருவரும் அவருடைய குடும்பச் சூழல்களுக்கு ஏற்ப, அவருக்கு இருக்கக்கூடிய அறிவுக்கு ஏற்ப, அவங்களுடைய சமுதாய அமைப்புக்கு ஏற்ப இது மாதிரி மிஸ்யூஸ் பண்ணக்கூடியவங்களும் உண்டு, அதை ஒழுங்காக பயன்படுத்தக்கூடியவங்களும் உண்டு என்பதெல்லாம் இருக்கட்டும். ஏதோ இவர்கள் வந்து ஆட்சியில் அமர்ந்ததற்கு பிறகு நித்தம் ஒரு 150 பேர் 500 பேராக இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்கிற மாதிரியும், நாட்டில் உடனடியாக தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனை முதலாவது இதுதான் என்பது போலவும் இந்த கருத்தை காட்டுவது ஏன் என்கிற கேள்வி எங்களுக்கு ஒரு பிக் கொஸ்டின், பெரிய கேள்வி இருக்கு. எங்களை நிம்மதியாக இங்கே வாழ விடக்கூடாது என்று இவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்களா? இப்படி ஒரு முற்றுகையில் இந்த சமுதாயத்தை வேறு எதை பற்றியும் சிந்திக்காமல் வியாபாரம் பண்றது, கொடுக்கல் வாங்கல் பண்றது, எதை பற்றியும் சிந்திக்க விடாமல் 24 மணி நேரம் இதை பற்றி மட்டுமே இவர்கள் சிந்திக்க வேண்டும் என்று எங்களை சிந்திக்க வைப்பதற்கு இவர்களுக்கு என்ன காரணம், என்ன நோக்கம், இதுக்கு பின்னால் என்ன நோக்கம் இருக்குது? அதை உங்களை போன்ற நடுநிலையாளர்கள், ஊடகவாதிகள் இதை வெளியிலே கொண்டு வந்தால் இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய உண்மைகள் தயவு செய்து வெளியில வரும். இது ஆண்டாண்டு காலமாக நடக்கக்கூடியது தான், ஆண்டாண்டு காலமாக நடக்கிறது தான். சரியான புரிதல் முஸ்லீம் அல்லாதவர்கள் மத்தியிலும் இல்லை, முஸ்லீம்கள் மத்தியிலும் இல்லைங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஏன்னா விவாகரத்து வந்து உலகத்தில் மதங்கள்லே இஸ்லாம் தான் அனுமதித்தது முதலாவதாக. சரி, மற்றவங்க எல்லாரும் வந்து மற்ற மதங்களில் கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருப்பானாக, திருமணம் 1000 காலத்து பயிர் என்றெல்லாம் சொல்லி கொண்டிருந்த காலகட்டத்தில் இல்லற வாழ்க்கையில் அமைதியாக இருக்க முடியவில்லை என்றால் என்ன செய்ய முடியும், பிரிந்துதானே ஆக வேண்டும் என்ற ஒரு நிலை, மனித இயற்கையோடு ஒத்து போகக்கூடிய ஒரு சட்டத்தை இஸ்லாம் கொண்டு வந்தது. அதே சமயத்தில் ரொம்ப கடினமாகவும் ஆக்காமல் மிக எளிதாகவும் ஆக்காமல் ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு பாதை. இப்போ இந்து மதத்தில் பார்த்தீங்கன்னா 2 வருஷம் காத்திருக்கணும் என்றெல்லாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்சஸில் பார்த்தீங்கன்னா 2 வகையான ரிப்போர்ட் இருக்குது இந்து சமுதாயத்தை பற்றி, செப்பரேட்டட் அண்ட் டைவர்ஸ்ட். 2 ரிப்போர்ட் இருக்குது. இன்னும் செப்பரேஷன் வாங்கலை, வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இது அந்த பெண் ஒரு தொங்க விடப்பட்ட நிலைக்கு ஆளாக்கப்பட்டு மறுமணம் செய்து கொள்ள முடியாத ஒரு நிலைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார். ஆக சட்டங்களை இருக்குவதனால் உங்களால் ஒன்றும் விவாகரத்துகளை குறைத்து விட முடியாது. இப்போ 2011 சென்சஸ் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா முஸ்லீம்கள் மத்தியில் 5.6% விவாகரத்து. இந்துக்களை எடுத்துக்கொண்டால் அங்கே 2 டிவிஷனாக போடுறாங்க. இல்லை, இந்த புள்ளி விவரங்கள் வந்து நீதிமன்றத்திற்கு வந்து பதிவு செய்த இடத்துல இருந்து கிடைக்கக்கூடியவையா சென்சஸ்ல உள்ளது? சென்சஸ்ல உள்ளது. மக்களிடத்துல கேட்டு பெறப்பட்ட தகவல்கள் அடிப்படையில் 5.6 இந்துக்களை வந்து டைவர்ஸ் 2 செக்ஷன் கீழே வருது. செப்பரேட்டட் அண்ட் டைவர்ஸ் சொல்லி 2ஐயும் சேர்த்தா 7.3 வருது. 2ஐயும் சேர்த்தா 7.3 வருது. இங்க 5.6. அங்க சட்டங்கள் கடினமாக இருக்கு, ஆனா அங்க விவாகரத்து அதிகமா இருக்கு. இங்க சட்டங்கள் அந்த அளவு கடினம் இல்லை, குறைவா இருக்கு. இஸ்லாமியில் என்ன சொல்லுதுன்னு அன்னைக்கு, சட்டங்களை கடினமாக ஆக்குவதை விட வந்து இடைவெளி விட்டு அவசரப்பட்டு சொல்லாத, ஒரு இடைவெளி விட்டு சொல்லு என்ற ஒரு முறையையும், அடுத்தபடியாக ரீகன்சிலியேஷன் 2 பேருக்கு இடையிலே சமரச முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற இந்த ஒரு கருத்தை தான் வலியுறுத்துகிறது. ஏனென்றால் சட்டங்களை கடுமையாக்கினால் கோர்ட்டில் போய் காரணம் சொல்றது ஒன்றும் கஷ்டம் கிடையாது. கோர்ட்டில் போய் கணவன் மீது மனைவி கணவன் காரணம் பெரிய ஜோடிக்கிறதுல ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை.
அது அழுக்கை கொண்டு வெளியில் கொண்டு கழுவிய கதை தான் அது. ஏன்னா ஆகவே இந்த முறையில் செஞ்சதுனால இல்ல, இருவரும் சேர்ந்து மனமொப்பி 2 பேருமே மனவிலக்கு பெறுவதற்கு தயாராக இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா அதற்கு வழி அப்படின்னு சொன்னா மனவிலக்கு பெறும் முறை எளிதாக இருப்பது வந்து நல்லது. நல்லது. ஒருவேளை ஒருவர் வந்து ஆண் மட்டும் மனவிலக்கு பெற விரும்புகிறார், பெண் வந்து மனவிலக்கு பெற விரும்பவில்லை அப்படிங்கிற சூழல்ல தன் போக்குல அந்த பெண்ணை கழட்டி விடுவதற்கான முயற்சியாக இந்த மனவிலக்கு முறையை பயன்படுத்துபவர்கள் இருந்தார்கள் என்றால், ஐயா முதல்ல சொன்ன மாதிரி இதை முறைகேடாக பயன்படுத்துபவர்களும் இருக்கிறார்கள் அப்படின்ற மாதிரி அவங்க அந்த மாதிரி பயன்படுத்தினாங்கன்னா அப்போதான் இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட பெண்கள்ல ஓரிருவர் அல்லது ஒரு சிலர் அதை வெளியில எடுத்துட்டு வர்றாங்க அப்படின்னு நாங்க புரிஞ்சுக்கிறோம், வெளியில இருக்கிறவங்க புரிஞ்சுக்கிறோம். அப்படித்தானே இயல்பாக அப்படித்தானே ஒரு சமூகத்துல நடக்க முடியும். பெண்களுக்கும் அதுக்கான அனுமதி பெண்களும் பெண்கள் வந்து பெண்கள் மனவிலக்கு பெற விரும்பினால் அதற்கான அனுமதி இருக்கு, ரைட். ஆனா மனவிலக்கு பெற பெண் விரும்பவில்லை, ஆண் மட்டும் விரும்புகிறார், அவர் தன்னிச்சையாக தலாக் சொல்றாரு. அப்படிங்கிற நிலைமையில தான் இந்த பெண்ணுடைய இந்த மனவிலக்கு வேண்டாம், ஆனா அவர் வந்து இந்த முறையை பயன்படுத்தி அப்படிங்கிற நிலைமை வரும்போது தான் சில அடுக்குகள் இருக்கு. அதாவது ஒருவர் திருமணம் முடிக்கணும்னா அது ஈஸியா முடிச்சிட முடியாது. சரி, பள்ளிவாசல்களில் வந்து ஒரு மனு கொடுக்கணும், அதை வந்து என்ஓசி வாங்கணும், எந்த பெண்ணு வெளியூரா இருந்தா அந்த ஊர்ல இருந்து என்ஓசி வாங்கணும், சேர்த்து வைப்பாங்க. 2 பேருக்கு இடையில மன முறிவுகள் பிரச்சனைகள் வரக்கூடிய நேரத்துல 2 மகல்லாவில் வந்து மக்கள் உட்காந்து பேசுவாங்க. இவர் வாய் பிடிச்சது மாங்காய் பிடிச்சதுன்னு தலாக்குன்னு சொல்லிட்டுலாம் சொல்லிட்டு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு, அவ்வளோ சீக்கிரம் அவனுக்கு 2வது திருமணத்துக்குலாம் பொண்ணுலாம் யாரும் கொடுத்துட மாட்டாங்க. ஏன்னா ஒரு செட்டப்ல ஒரு அமைப்புல இருக்கிறதுனால அதனால அவன் சமூகத்துக்கு பயந்தாவது தலாக் சொல்வதை தள்ளி போட்டு கொண்டுதான் போகிறான். வேற வழிகள் இல்லாத போது அவன் தற்கொலை செய்து சாக வேண்டும் என்கிற ஒரு நிலைக்கு அந்த மனிதனை தள்ளுவதற்கு பதிலாக நீ அதற்கு பதிலாக நீ தலாக் பண்ணிட்டு இன்னொரு வழியை கல்யாணம் முடிச்சுக்கோ, இன்னொரு வழியை தேர்ந்தெடுத்துக்கொண்டு என்று கணவனை பார்த்தோ அல்லது மனைவியை பார்த்தோ சொல்வது தானே அவனுக்கு வாழ்வளிக்கக்கூடிய ஒரு முறையா இருக்க முடியும். அதுல வந்து வழிகாட்டும் நெறிமுறைகள்ல இருக்கக்கூடிய வழிகளை அவர்கள் பின்பற்றுகிறார்களா, இல்ல ஒரே பல செய்திகளை வந்து ஊடகங்கள்ல பார்க்க முடியுது, எஸ்எம்எஸ்ல அனுப்பிட்டாரு, வாட்ஸ்அப்ல அனுப்பிட்டாரு, ஃபேஸ்புக்ல அனுப்பிட்டாரு, அல்லது போன்ல சொன்னாரு, அதன் மூலமாக மனவிலக்கை உறுதி செய்கிறார்கள், அங்க லோக்கல்ல இருக்கிற ஜமாத்லயும் அதை உறுதி செய்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் செய்திகள் வர்றதுனால இது வந்து வெளியில வருது. அந்த செய்திகளையும் யாரோ பின்னணியிலிருந்து ஊடகங்கள்ல பரப்புறாங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அதற்கு வந்து வேற ஒண்ணு. நான் வந்து என்ன சொல்றேன்னா, நீதிமன்றங்கள் என்பவை ஏழை எளிய மக்களுக்கும் கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் மிரட்சி தரக்கூடிய ஒன்று. அங்க போய் உச்ச நீதிமன்றத்தில் போய் 3 பெண்கள் கொடுத்து விட்டார்கள் என்பதற்கு பின்னால் நிச்சயமாக யாரோ இருக்கிறார்கள் அல்லது எதுவோ இருக்கிறது என்பதை நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும். அதே நேரத்தில் இந்த எஸ்எம்எஸ்ல அனுப்புறது போறது வர்றது, இந்த மஹல்லா ஜமாத் ஏற்றுக்கொண்டார்கள்னா எந்த ஊர் எந்த ஜமாத்து எப்போ நடந்துச்சு என்பதெல்லாம் தெரிந்தால் அதற்கு உரிய வழிகளை தீர்வு காணுவதற்கான செட்டப் இங்கே இருக்குங்கிற முஸ்லீம்கள்ட்ட அப்படி போட ஒரு செட்டப் இருக்கு. இந்த அரசாங்கம் அநியாயம் செய்வதற்கு முற்படக்கூடிய நேரத்தில் தன்னை தற்காத்துக் கொள்வதற்கான செட்டப் இங்கே இருக்கு. அதை உடைக்க வேண்டும் என்று முயற்சித்து அதை கலகலத்து போச்சு, அந்த கோட்டை கலகலத்து போச்சுன்னா ஈஸியாக அவர்களை அழித்து விடலாம் என்பதற்கான முயற்சிகள் நடக்கிறதோ என்கிற ஐயம் தான் எங்களுக்கு இருக்கிறது. அந்த ஐயம் நாளுக்கு நாள் வலுப்படுகிறது என்பதும் நீங்களும் அப்படிதான் பாக்குறீங்களா? நாங்க வந்து என்ன நினைக்கிறோம்னா, இது முஸ்லீம் சமுதாயத்தை எஜுகேட் பண்ணியே இது நிறுத்தலாங்கிறது எங்களுடைய ஒரு கருத்து. சரி, முஸ்லீம் சமுதாயத்தில் சிலர் செய்யக்கூடிய தவறுகளுக்காக ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் குற்றவாளி கூறி ஏந்தாமல் நாங்கள் இப்போ முஸ்லீம் தனியார் சட்ட வாரி இப்போ என்ன சொல்யூஷன், இதுக்கு என்ன சொல்யூஷன் சொல்லியிருக்குன்னா, 3 முறை சொன்னால்தான் விவாகரத்து ஆகும் என்று இஸ்லாத்தில் இல்லை. 3 முறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு தடவை சொன்னாலே போதும். ஒரு தடவை சொல்லிவிட்டு அந்த பெண் 3 மாத காலம் இத்தா என்று சொல்லக்கூடிய காத்திருக்க வேண்டும். அந்த காத்திருப்பு காலத்தில் இருவரும் இணைந்து கொள்ளலாம். அந்த காத்திருப்பு காலம் கடந்து விட்டால் ஆட்டோமேட்டிக்காக அந்த தலாக் என்பது வந்துவிடும். ஆனால் அதிலே ஒரு அனுகூலம் என்னவென்று சொன்னால், மீண்டும் இணைந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு அங்கே இருக்கு. இதை நீங்கள் செய்யுங்களேன். ஏன் 3 முறை செய்கிறீங்க? ஒரே சமயத்தில் 3 சொல்லாதீங்க, 1 மட்டும் சொல்லுங்க, நீங்கள் பிரிஞ்சிடலாம். 1 மட்டும் சொல்லிட்டு பிரிஞ்சால் திருப்பி வந்து நீங்கள் ரிவோக்கபிளாக ஆகிடுது. அது வந்து நீங்கள் 3 தடவை ஒரே சொன்னால் அது இர்ரிவோக்கபிள், திருப்பி சேர முடியாத நிலைமைக்கு போயிடுது. இதை நாங்கள் அதிகமாக முஸ்லீம்கள் 3 முறை ஒரே தடவை சொல்வதே வந்து இஸ்லாம் நடைமுறைகள்ல இல்ல அப்படின்னு அது குறித்து இஸ்லாமிய அறிஞர்களுக்கு மத்தியிலே கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் இருக்கு. இது ஒரே தடவில் சொன்னால் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்றும் முஸ்லீம் அறிஞர்கள் மத்தியிலே கருத்து வேறுபாடுகள் இருப்பது உண்மைதான். பெரும்பாலும் வரக்கூடிய
இன்டர்பிரிட்டேஷன்ல வரக்கூடிய கருத்து சில வேறுபாடு. கருத்து வேறுபாடுகள் இருக்குது. ஆனால் இப்போ வந்து நான் என்ன சொல்றேன்னா, இதை பற்றி சிந்திக்கலாம். இப்போ இன்றைய காலகட்டத்தில் இது தவறாக பயன்படுத்தப்படுகிறது. ஆகவே தடுத்து நிறுத்துவதற்கு என்ன வழி? ஏன்னால் இஸ்லாத்தில் அதுக்கான ஏற்பாடுகள் செய்யப்படும். கால சூழ்நிலைகள் மாறுகிற போது புதிய சிந்தனைகளை செலுத்துவதற்கு ஒரு வழிமுறை இருக்குது. அதுக்கு பேர் இஜ்திஹாத் என்று சொல்வார்கள். ஆகவே இன்றைக்கு தவறாக பயன்படுத்தப்படும் இந்த காலத்தில் நீங்கள் சிந்தனைகளை பயன்படுத்தி இதை தடுப்பதற்கு என்ன வழி என்பதை அறிஞர்கள் சிந்திக்கலாம். மார்க்க அறிஞர்கள் உட்கார்ந்து இதை மேலும் இது பரவாமல் இருப்பதற்கு என்ன செய்ய என்பதற்கான வழிமுறையும் இஸ்லாத்தில் இருக்கிறது. அதை சிந்தித்து மக்களுக்கு ஒரு வழிகாட்டினால் நன்றாக இருக்கும் என்று ஒரு கருத்து இருக்கிறது. முத்தலாக பொறுத்த வரைக்கும் சார், இறைவனால் அனுமதிக்கப்பட்ட ஒன்று, ஆனால் இறைவனிடத்துல அதிகமான கோபத்துக்கு அது ஆளாக்கப்படக்கூடிய ஒன்று. இதை வந்து எங்கள் சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் கல்வி அறிவில் பின்தங்கி இருக்கக்கூடிய மக்களுக்கு மத்தியில் எஜுகேட்டட் பண்ணலாம். இப்போ மொஹல்லா ஜமாத்துக்கள் அந்த வேலைகளை தாராளமாக செய்வாங்க. வெள்ளிக்கிழமை ஜும்மா பிரேயர்களில் அந்த மாதிரி பிரச்சாரங்களை எங்களால் பண்ண முடியும். இந்த அரசாங்கமோ உச்ச நீதிமன்றமோ இந்திய முஸ்லீம் சமுதாயத்திற்கு ஏதாவது நன்மை செய்ய வேண்டும் என்று கருதினால், உண்மையிலேயே கருதினால், மோடியுடைய அரசாங்கத்துக்கு அப்படிப்பட்ட எண்ணங்கள் இருக்குமேயானால், உச்ச நீதிமன்றத்துக்கு அந்த மாதிரி எண்ணங்கள் இருக்குமேயானால், கல்வியில் மிக மிக பின்தங்கி இருக்கக்கூடிய முஸ்லீம் சமுதாயத்திற்கு இடஒதுக்கீட்டை அறிவிக்கட்டும், அவங்கள படிப்பில் வந்து முன்னேற்றட்டும். கல்வி அறிவு அவர்களுக்கு சென்று விட்டால் அவங்க இதெல்லாம் ஈஸியாக வந்து கற்றுக்கிடுவாங்க, தெரிஞ்சுக்கிடுவாங்க. அந்த வாய்ப்பை தாங்க. அதை விட்டுட்டு இதுல போய் இல்ல, அதை விட்டுட்டு இதுல போய்கிட்டு இதுல எத்தனையோ பிரச்சனைகள் நாட்டில் இருக்கும்போது இந்த முத்தலாக் விவகாரத்துல மட்டும் கவனம் செலுத்துறாங்களா? அதனுடைய ஏன் எங்களுக்கு புரிய மாட்டேங்குது. உச்ச நீதிமன்றத்துல வந்த ஒரு விஷயத்தை பத்தி தானே பேசுறோம். உச்ச நீதிமன்றத்துல எத்தனையோ வழக்குகள் நிலுவையில் இருக்கு. நான் கேட்கிறேன் சார், பாபர் மசூதி வழக்கு பொன் விழாவா கண்டுடுச்சு. பாபர் மசூதி வழக்குல வந்து இந்த தீவிரத்தை காட்டியிருந்தால் கிட்டத்தட்ட 10-15 பேருடைய உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்குமா இல்லையா? இன்றைக்கு மதக்கலவரங்கள் நடந்ததுக்கு, பல மதக்கலவரங்களுக்கு மூல காரணம் எதுவாக இருந்தது என்று சொன்னால் பாபர் மஸ்ஜித் பிரச்சனை. சரி, 92க்கு முன்னாலேயும் 92க்கு பிறகும் அதெல்லாம் ஆர்வம் காட்ட இல்லையே. இந்த பசுவை பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு போய் பால் கறந்து விற்கிறதுக்காக வேண்டி கொண்டு போறாங்க, நடு ரோட்டில் அடிச்சு கொள்றாங்க. அவன் உணவுக்காகவே கொண்டு போனதாகவே இருக்கட்டும், அடிச்சு கொள்றதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு? உணவு என்பது அடிப்படை உரிமை. அந்த அடிப்படை உரிமையை வந்து நீங்க வந்து ஒரு ஆதிக்க சக்தி வந்து தடுக்குது என்று சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் தானாக முன்வந்து எந்த வழக்கையும் தொடுக்க இல்லையே. குற்றவாளிகளை கைது செய்கிறோம் என்கின்ற பெயரால் உண்மையான குற்றவாளிகளை தப்ப விட்டு வேறு சில பேரை கைது செஞ்சுட்டு போறாங்க. 3வது நாள் வெளியில வர்றாங்க. கேட்கறதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்ல, இந்த மாதிரி ஒரு சமூகத்தை பாதிக்கக்கூடிய விஷயங்கள்ல கவனம் செலுத்தாத அரசாங்கம், கவனம் செலுத்தாத நீதிமன்றம் இந்த முத்தலாக் விவகாரத்துல மட்டும் கவனம் செலுத்துதுன்னு சொன்னா அதுக்கு என்ன காரணம்? பேசலாம், என்ன காரணமாக இருக்க முடியும் அப்படிங்கறத பேசலாம். ஒரு இடைவேளைக்கு அப்புறம் நம்ம தொடர்ந்து பேசலாம். நீதிமன்றத்துக்கு 3 பேர் தான் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்வதன் மூலமாக அந்த அடிப்படை அவங்க எழுப்பியிருக்கக்கூடிய அடிப்படையான பிரச்சனைகள்ல இருந்து நம்ம வெளியில வந்துட முடியுமா அப்படிங்கிற கேள்வி வந்து இயல்பாக வருது. நீங்க டாக்டர் நீங்க குறிப்பிட்ட மாதிரி 5.6% பெண்கள் வந்து மனவிலக்கு பெற்றவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னா, அதுல பலர் வந்து மனவிலக்குக்கு பிறகு அவங்க மனம் ஒப்புனாங்களோ இல்லையோ, ஆனா அப்படி ஒன்று தன் மீது நிர்பந்திக்கப்பட்டதற்கு பிறகு அதை இயல்பாக ஏற்றுக்கொண்டு வாழ பழகிட்டாங்க அப்படின்னு அதுல பாதிக்கு மேல இருக்க நபர்களை புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி யாராவது 3 பேர் அனைத்தையும், ஊர்ல இருக்கிற கட்டுப்பாடு, குடும்பத்தில் இருக்கிற கட்டுப்பாடு எல்லாத்தையும் மீறி யாராவது 3 பேர் இயல்பாகவே நீதிமன்றத்திற்கு போனாங்கன்னா, அவங்க போய் எழுப்பியிருக்கிற பிரச்சனை வந்து ஒரு பொதுவான பிரச்சனை. அந்த எழுப்பி இருக்கிற பிரச்சனைக்கு தீர்வு கிடைத்தால் அது சமூகத்துக்கு கிடைக்கிற தீர்வாகத்தானே நம்ம பார்க்க முடியும். சமூக சீர்திருத்தம் என்பது அவசியம், அப்படித்தானே வரும். அதனுடைய காலத்தினுடைய கட்டாயம் வந்து சமூக சீர்திருத்தம் என்பது காலத்தின் கட்டாயம். ஆனால் இதில் 2 கேள்வி இருக்கு. இதை யார் செய்வது என்பது ஒரு கேள்வி. பொதுவாகவே சமூக சீர்திருத்தங்கள் அந்தந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் செய்வதாகத்தான் எப்போதுமே வெற்றி பெற்றிருக்கிறது. வெளியிலிருந்து செஞ்சவங்க ஒன்றும் வெற்றி பெற்றதில்லை. இப்போ இந்து சமுதாயத்தில் குழந்தை திருமணம்,
மற்றும் குறுக்கீட்டுக்கு மன்னிக்கணும். ஆரம்பத்துல மஹபூப் சுட்டிக்காட்டிய மாதிரி இது அரசமைப்பு சட்ட அரசியல் நிர்ணய சபையிலேயே அந்த விவாதம் நடக்கும்போது கூட அது போன்ற விஷயங்கள் சமூகத்திற்குள்ளிருந்து அங்கிருந்து வந்தா நல்லா இருக்கும். இப்போ வந்து எந்த இந்த நல்லா இந்த இருக்குங்கிறது சீர்திருத்தங்களை செய்தவங்க விடப்பட்டிருக்கு. உடன்கட்டை ஏறுதல் இதெல்லாம் செய்தது இந்துக்கள் தான். இந்து சமுதாயத்தை சேர்ந்த பெரியவர்கள் தான் அதை குரல் கொடுத்து அதை செய்தார்கள். அதே மாதிரி முஸ்லீம் சமுதாயம் அது போன்ற சீர்திருத்தத்திற்கு செய்யும்படியாக அவர்களை நாம் கேட்டுக்கொள்ளலாம், வற்புறுத்தலாம், நெருக்கடி கொடுக்கலாம். ரெண்டாவது இன்னொன்று, இதை செய்பவர்கள் முஸ்லீம்களுக்கு எதிரானவர்களாக இருக்கிற போது இன்னும் சந்தேகம் வலுப்பெறுகிறது. ஏனென்றால் நாம் பார்க்குறோம், எப்பெல்லாம் இந்த தலாக்கோ அல்லது ஜீவனாம்சமோ பிரச்சனை வருதோ அப்போ உடனே பேசப்படுகிற ஒரு பொருள் பொது சிவில் சட்டம். ஏன் பொது சிவில் சட்டத்தை பற்றி பேசாமலே சமூக சீர்திருத்தம் செய்ய முடியாதா? அதை பேசித்தான், அதை கொண்டு வந்து தான் இந்த சமூகத்தை செய்ய முடியுமா? ஏன் ஒரு சமுதாயத்திற்கு அவர்களுக்கு வழங்குகின்ற சட்டத்திற்கு மத்தியிலேயும் இந்த சமூக சீர்திருத்தம் செய்வதற்கான ஏற்பாடுகள் கிடையாதா? பொது சிவில் சட்டத்தை பத்தி ஒரு சாரார் பேசுறாங்க. அவங்க வந்து அவங்களுடைய பிரச்சனை சிக்கலாவதே அதுதான். அவர்களுடைய அரசியல் நிலைப்பாடுகளுக்கு இது போன்ற சிக்கல்கள் மேலெழுந்து வரும்போது அவர்களுடைய அரசியல் நிலைப்பாடுகளுக்கு ஒரு நியாயம் இருப்பதாக அவங்க கருதுறதுனால அவங்க அதை பத்தி வெளியில பேசுறாங்க. மற்றபடி இதை பற்றி வெளியிலே பேசாமல் இது முஸ்லிம் சமூகத்துக்குள்ளேயே இது போன்ற பிரச்சனைகள் உள்ளிருந்து எழும் புதிய தலைமையாலேயோ அல்லது உள்ள நடக்கக்கூடிய சீர்திருத்தங்கள்னாலேயோ அது தீர்த்து கொள்ளப்படும்னு பலர் வந்து பேசாமலே என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு இருக்கிறவங்களும் இருப்பாங்க இந்த சமூகத்துல. இந்த சமயத்துல முஸ்லீம் அறிஞர்கள் தலைவர்களுக்கு இது பொறுப்பு இருக்கு. அவங்க நம்ம மேல குற்றம் வைங்கிறதுக்காக இந்த அநீதிகள் தொடர்வதற்கு நாம் அனுமதிக்க கூடாது. முதலாவதாக இது பற்றி ஒரு தெளிவான ஆய்வு, ஒரு கள ஆய்வு ஒன்று செய்யப்பட வேண்டும். ஏன் இந்த விவாகரத்துகள் நடைபெறுகின்றன, என்ன காரணங்கள், பெண்கள் ஏன் செய்கிறாங்க, ஆண்கள் ஏன் செய்கிறாங்க, இந்த கள ஆய்வுகள் செய்யப்பட்டு அதற்கான காரணங்கள் கண்டறியப்பட்டு அதுக்கான தீர்வுகளை வைப்பதன் மூலமாக இந்த பிரச்சனைக்கு நம்ம கொஞ்சம் எண்ணிக்கையை நிச்சயமாக குறைக்க முடியும். ஆகவே இதில் வந்து முஸ்லீம் தலைவர்களுக்கு பொறுப்பு இருக்குது. இதை வந்து நம்ம அவங்களோடு நடத்துகின்ற ஒரு மோதலாக மட்டும் இதை பார்க்காமல் இது சமூகத்தினுடைய ஒரு பிரச்சனையாகவும் எடுத்துக்கொண்டு இதை தீர்ப்பதற்கான வழி என்ன என்று பார்க்க வேண்டும். இப்போ அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் இப்போ வந்து முஸ்லீம் தனியார் சட்ட வாரியம் இது போன்று முத்தலாக் செய்பவர்களை சமூக பகிஷ்காரம் செய்ய வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அது எந்த அளவுக்கு செயல்படும் என்பது வேறு விஷயம். ஆக இதை தவிர வேறு வழிகளையும் பற்றி அவர் சிந்திக்க வேண்டும். முத்தலாக்னா ஒரே நேரத்தில் ஒரே மூச்சில் சொல்றது அவர்களை பகிஷ்காரம் செய்யணும், சோசியல் பாய்காட் செய்யணும்னு இப்போ வந்து அவங்க ஒரு இது கொடுத்துருக்காங்க, அறிக்கை கொடுத்துருக்காங்க. அது எந்த அளவுக்கு பலனளிக்கும், அது தடுக்குமா என்பதெல்லாம் விவாதத்துக்குரிய பொருள். என்றாலும் இன்றைக்கு நிலைமை மோசமாக, இதுக்கு மேல் மோசமாக ஆக விடாமல் இருப்பது தலைவர்களுடைய பொறுப்பு. இவங்க சொன்ன மாதிரி அது ஜமாத் லெவல்லையோ மற்ற லெவல்களிலேயோ இதை குறைப்பதற்கான முயற்சியும், பெண்களுக்கு இவ்வாறு ஏற்படுகின்ற இந்த அநீதிகளை குறைப்பதற்கு என்ன வழி என்பதையும், வெளியிலே என்ன சொல்ல என்பதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் உள்ளுக்குள் சீர்திருத்தம் செய்ய வேண்டிய பொறுப்பு முஸ்லீம் அறிஞர்களுக்கும் தலைவர்களுக்கும் நிச்சயமாக உள்ளது. இதில் நமக்கு வந்து மக்கள் தொகை எண்ணிக்கை பெருக பெருக, அறிவு வளர வளர மதத்தில் சில சீர்திருத்தங்கள் ஏற்படுவது என்பது இயல்பானது. இஸ்லாத்திலையும் முஸ்லீம் மத அறிஞர்களும் அப்படிப்பட்ட சீர்திருத்தங்களை செய்திருக்கிறார்கள். நபிகள் நாயகத்தினுடைய காலத்தில் வந்து திருமணத்தை பதிவு செய்யக்கூடிய பழக்கம் கிடையாது. வாய்மொழி தான் எழுத்தை விடவும் வலிமையானது ஒரு இறை நம்பிக்கையாளனுடைய வாய்மொழி. பின்னர் என்ன ஆயிட்டுன்னா மனிதர்கள் வாக்கு மாறுவது, இது மாதிரியான சூழ்நிலைகள் வர ஆரம்பித்தவுடன் அதை எழுதி பதிவு செய்ய வேண்டும் என்கிற ஒரு நடைமுறையை இந்தியாவிலேயே முதலாக ஒரு சமுதாய அமைப்பில் இருந்துச்சுன்னா அது முஸ்லீம்கள்ட்ட தான் இன்றைக்கு வரைக்கும் அது நடைமுறையில் இருக்குது. இதெல்லாம் ஒரு சீர்திருத்தம் தான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மஹல்லா செட்டப்பில் சமுதாயத்தில் இது மாதிரி இந்த சோசியல் பாய்காட் பண்ணணும், முத்தலாக்கு பண்ணுறவங்க ஆல்ரெடி அப்படி தான் இருக்குது. ஒருத்தன் தலாக் சொல்லிட்டு அவனை ஏதோ அசுத்தமான பொருளை பார்க்குற மாதிரி தான் பார்ப்பாங்க சமுதாயத்தில். நான் ஒரு இமாம் மசூதியில் இருக்கிறேன், அவன் பள்ளிவாசலுக்கு வந்தாலே அவன் ஒரு மாதிரி தொடக்கூடாத ஒரு பொருளை பார்த்த மாதிரி தான் பார்ப்பாங்க. இவன் வந்து நல்லவன் கிடையாது, இவன் பொண்டாட்டியை தலாக்கு சொல்லிட்டானா அப்படின்னு தான் அவனை பார்ப்பாங்க. சமுதாயத்தில் அப்படிப்பட்ட மனநிலை இருக்கத்தான் செய்கிறது. இதெல்லாம் முஸ்லீம் சமுதாயம் தனக்குள்ளே செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சீர்திருத்தம். அதற்கான வலிமையும் உண்டு, அதற்கான ஆற்றலும் உண்டு, அதற்கான பரந்த மனப்பான்மையும் முஸ்லீம்களுக்கு உண்டு. ஒரு அரசாங்கத்தை மக்கள் தேர்ந்தெடுத்தது இதற்காகவா? ஒரு முஸ்லீம் ஒரு சமுதாயத்துக்கு, குறிப்பிட்ட சமுதாயத்தினுடைய மத நம்பிக்கையில் தலையிட்டு அவர்களை முற்றுகை மனநிலைக்கு உள்ளாக்கத்தான் இந்த அரசாங்கத்தை இப்படி 2/3 மெஜாரிட்டியில் மக்கள் தேர்ந்தெடுத்து வைத்தார்களா? இவரை விடவும் வலிமையான அரசாங்கத்தை வைத்திருந்தவர் ராஜீவ்காந்தி. அவருடைய காலத்திலும் இதே மாதிரி ஷாபானு கேஸ் வந்த நேரத்தில் என்ன பண்ணார்? அவர் நீதிமன்றத்தில் இப்படித்தான் முத்தலாக் பண்றதை தடை செய்ய போறேன், வந்து எங்களுக்கு பெண்களுடைய கௌரவம் தான் முக்கியம்னு சொன்னாரா? எங்களை அழைத்து கருத்து கேட்டார் ராஜீவ்காந்தி.
அவர் அந்த மதச்சார்பற்ற பாரம்பரியத்தில் வந்த காரணத்தினால், அந்த ஜீனில் அவருக்கு அது இருக்கிற காரணத்தினால எங்களை அழைத்து கருத்து கேட்டார். எங்கள் கருத்தை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தார். எங்கள் கருத்தை ஏற்று அதற்கேற்ற சட்ட திருத்தங்களை கொண்டு வந்தார். அவர்தான் நீதியான ஒரு அரசாங்கம் என்பது அப்படித்தான் இருக்க வேண்டுமே தவிர அதற்காக அவர் கடுமையாக விமர்சிக்கவும் பட்டார். விமர்சிக்கப்படுவார், விமர்சிக்கப்படலாம். விமர்சிக்கப்பட்டாருன்னா அது என்ன காரணம்னா விமர்சிக்கப்படலாம். அதை பற்றி ஏதாவது ஒரு சமுதாயத்தை 20 கோடி மக்களை கொண்ட ஒரு சமுதாயத்தை சீண்டி பார்ப்பது நியாயம்தானா? ஒரு அரசாங்கத்தை எதற்குத்தான் தேர்ந்தெடுத்தார்களா? அதற்கு விமர்சனம் பண்ணதுக்கு என்ன சொல்லி ஒரு ஆட்சிக்கு வந்தார்? அதை செய்வதை விட்டுவிட்டு மக்கள் கவனத்தை திசை திருப்புவதற்காக ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை பொது வெளியிலிருந்து அப்புறப்படுத்தக்கூடிய ஒரு இழிவான மட்டமான வேலையை ஒரு அரசாங்கம் செய்வது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு குற்றம். இதுல அரசாங்கம் சரி, நீங்க ராஜீவ்காந்தி விஷயத்தை ராஜீவ்காந்தி சொல்லும்போது அவர் அந்த சாபான வழக்கில் ஒரு முடிவு எடுத்தார். அது கடுமையாக நீங்கள் சொன்ன மாதிரி கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாகியது. எதை வச்சு அவங்க சொன்னாங்கன்னா, இது முஸ்லிம்களுக்கு செய்யப்பட்ட பெரிய சலுகை என்கின்ற மாதிரியும், அப்பீஸ்மெண்ட் ஆஃப் முஸ்லிம்ஸ், முஸ்லீம்களை தாஜா செய்கிற ஒரு முறை என்பதாகவும், முஸ்லீம்கள் எல்லாம் செல்லம் கொடுத்து வளர்க்கப்படுகிறார்கள், அவர்களுக்கு எல்லா உரிமைகளும் வழங்கப்படும், சலுகைகள் வழங்கப்படுகின்றது போன்று அப்படின்னா முஸ்லீம்கள் செல்லமே கொடுக்க கூடாதுங்க ஒரு மெயின் செட்டை உருவாக்குறதுக்காகவும் அதுல ஒரு பின்னாடி நாங்கள் கேட்ட கேள்வி என்னன்னு சொன்னா, முஸ்லிம்கள் இந்த ஷாபான வழக்கில் சட்ட திருத்தம் கொண்டு வந்ததனால் பெரும்பான்மை சமுதாயத்துக்கு என்ன பாதிப்பு? முஸ்லிம்கள் தங்களுடைய தனியார் சட்டத்தை பின்பற்றுவதால் உங்களுக்கு பாதிப்பு என்றால் சொல்லுங்கள். இல்ல, உச்ச நீதிமன்றத்தினுடைய ஒரு தீர்ப்புக்கு மாறாக ஒரு சட்டத்தின் மூலமாக உச்ச நீதிமன்ற தீர்ப்பை இல்லாத ஒழிக்கிற ஒரு வேலையை அரசு செய்யுது. சட்டம் இயற்றுகின்ற நாடாளுமன்றத்திற்கும் உச்ச நீதித்துறைக்கும் இடையில வரக்கூடிய முரண்பாட்டுல ஒரு அப்பர் ஹேண்டு மக்களவை எடுக்குது. சட்டம் படித்தவர்கள் அப்படிங்கிறது அரசமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படை உணர்வுக்கு விரோதமானதுன்னு விமர்சிக்கிறவங்க இருக்காங்க. நீங்க சொல்ற மாதிரி அப்பீஸ்மெண்ட் ஆஃப் முஸ்லிம்ஸ்னு விமர்சிக்கிறவங்க இருக்கிறாங்க. அது இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த பெண்ணாக இருந்தாலும் மனவிலக்கு வரும்போது அவருக்கு உரிய வாழ்வுத்தொகை கொடுக்கிறது இயல்பான ஒரு போக்கு. அது மத ரீதியாக மதத்துக்குள்ள என்ன சொல்லியிருக்குங்கிறத பத்தி வெளியில இருக்கிறவங்களுக்கு தெரியாது. அது தெரிஞ்சாலும் கூட எல்லாருக்கும் பொருந்துறது, அவங்களுக்கும் பொருந்துறது சரிதானே அப்படின்னு ஒரு நினைப்புல விமர்சிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. எல்லாரையுமே ராஜீவ்காந்தி விமர்சித்தவர்கள் எல்லாரையும் ஒரு மத அடிப்படைவாத நோக்கில இருந்து விமர்சிச்சாங்கன்னு நம்ம சொல்லிட முடியுமாங்கிறது என்னுடைய கேள்வி. என்ன எப்படி கொண்டு போகணும்னா அந்த பிரச்சனையை, முஸ்லிம்களுக்கு நீங்கள் இதை கொடுத்து விட்டீர்கள், இந்துக்களுக்கு நீங்கள் பாபரி மசூதியினுடைய கதவுகளை திறந்து விடுங்க, அப்பதான் அது பேலன்ஸ் பண்ண முடியும் என்ற அளவுக்கு கருத்துக்கள் பேசப்பட்டன. பட் அவர் செய்தார்ல, அதையும் செய்தார் இல்லையா? அது அங்க அரசியல் அதை செஞ்சு போட்டு தான் இது செஞ்சாங்க. அதாவது சார், நீதிபதிகள் சட்டம் படித்தவர்கள் சட்டத்தினுடைய வரிகளைத்தான் பார்ப்பார்கள். சோசியல் இஷ்யூஸ் என்ன, கிரவுண்ட் ரியாலிட்டி என்ன என்பதை பற்றி அவர்களுக்கு தெரியாது. அவர்கள் மூழ்கி கிடப்பது சட்டத்தின் வரிகளில். ஒரு அரசாங்கம் தான் மக்களை காப்பாற்ற வேண்டியது, மக்களுடைய பிரச்சனை தீர்க்க வேண்டிய பொறுப்புல இருக்கு. குறுக்கீட்டுக்கு மன்னிக்கணும், நீங்க இப்ப சொல்ற இந்த வார்த்தைகளை நான் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்க ராஜீவ்காந்தி அரசாங்கத்துக்கு சொல்ற அதே விஷயத்த நரேந்திர மோடி அரசாங்கத்துக்கு நான் பொருத்தி பார்த்தேன்னா அதைத்தான் நான் சொல்ல வர்றேன். இப்போ ஆனா நரேந்திர மோடி அரசாங்கம் மக்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்குதுன்னு சொல்றதை நீங்க பிரதிபலிக்கிறார் என்பதுதான் என்னுடைய கேள்வி. எங்கே அவர் பிரதிபலிக்கிறார்? எங்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கவில்லையே என்பதுதான் என்னுடைய. முஸ்லிம்களில் எத்தனை சதவீதம் பேர் மோடி கிட்ட போய் எங்க சட்டத்தை மாத்துங்க என்று கேட்டுக்கொண்டார்கள்? அவ்வளவு கோழைத்தனமாகி விட்டார்களா எங்கள் சமுதாயத்து மக்கள்? நான் கேட்கிறேன், யோசித்து பாருங்கள். அதாவது நீங்க ஊடகத்துறையில் இருக்கிறீர்கள், பல்கிஸ்பான் கேஸ் இப்போ வந்திருக்கு உங்களுக்கு. என்னென்ன அநியாயங்கள், என்னென்ன அராஜகங்கள், அட்டூழியங்கள் நடந்தன. இன்றைக்கு பெண்ணுடைய உரிமைகளை பற்றி பேசுகிறாரு. நான் கேட்கிறேன், டாக்டர் கூட அங்கே இருக்கிறாரு. அதாவது மில்லியன் ஆஃப் சில்ட்ரன்ஸ் பருவ வயதை அடைவதற்கு முன்னர் பல லட்சக்கணக்கான குழந்தைகள் இறந்து போகிறார்கள் என்ற ஒரு கருத்து வந்த நேரத்தில் நம்முடைய தலைமை அமைச்சர் மோடி அவர்கள் என்ன சொன்னார்கள்? பெண்கள் உதட்டு சாயம் பூசுவதில் தான் கவனம் செலுத்துகிறார்கள், ஊட்டச்சத்தை பற்றி கவலைப்படுவதில்லை என்று சொன்னார். அப்படி சொன்ன ஒருவருக்கு டிக்னிட்டியை பற்றி பேசுவதற்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? நான் என்ன கேட்கிறேன், இவர் பெரும்பான்மை மக்களுடைய உணர்வை பிரதிபலிப்போரா? இல்ல, அரசியல் ரீதியாக இவர் இப்படி சொல்லும் இல்ல, அரசியல் ரீதியாக நரேந்திர மோடியினுடைய நிலைப்பாடுகளை விமர்சிக்கிறதாக இருந்தால் நான் அரசியல் ரீதியாக விமர்சிக்கவில்லை. வேறு தளங்கள்ல இஸ்லாத்தில் அவர் சீர்திருத்தம் செய்ய வேண்டும் என்று நினைப்பாரானால் எத்தனை சதவீத முஸ்லிம்கள் அவற்றை போய் கோரிக்கை வைத்தார்கள்? எத்தனை சதவீத விழுக்காடு சொல்லட்டும். ராஜீவ்காந்தி எங்களை கூப்பிட்டு கருத்து கேட்டார்.
பல தரப்பு அறிஞர்களையும் கூப்பிட்டு கருத்து கேட்டார். உச்சநீதிமன்றத்துல கருத்து கேட்டு அந்த கருத்துக்களை நீதிமன்றத்தில் சொன்னார். நிகழ்ச்சியின் இறுதி பகுதியில் வேற இருக்கிறோம். உச்சநீதிமன்றத்தில் இன்றைக்கு விவாதத்தில் வந்து ஒரு பகுதியாக ஷயாரா பானு அவங்க அந்த வழக்குல வாதம் பண்றாங்க. குரான்லயே இல்ல அப்படின்னு சொல்லி வாதம் பண்றாங்கன்னு செய்திகள் சொல்லுது. 3 முறை தலாக் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே இல்லை. குரானை பொறுத்த வரைக்கும் குரான் தெளிவா இருக்கு. வந்து 3 முறை ஒரே சமயத்தில் சொல்லுகின்ற ஒரு கருத்து குரானிலே இடைவெளி விட்டு செல்லுகின்ற ஒரு கருத்து தான் இருக்கிறது. தலாக்கு 2 முறை தான் குரான் வசனம் இருக்கு. தலாக் என்பது 2 முறை தான். 3ஆவது சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு. ஆனால் நபிகள் நாயகத்தினுடைய வாக்குகளுக்கு அவருடைய வரலாற்றுக்கு வருகிற போது இதே மாதிரி ஒரே மூச்சில் சொன்ன சம்பவங்கள் இருக்கின்றன. ஆனால் நபிகள் நாயகம் அதை எளிதாக ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படி ஒரே மூச்சு சொன்னவர்களை கூப்பிட்டு, நீர் பாவம் புரிந்து விட்டீர், நான் உயிரோடு இருக்கவே நீங்கள் இறைவேதத்தோடு விளையாடுகின்றீர்களா என்றெல்லாம் மிக கடினமான வார்த்தைகளால் அதை கண்டித்து அவர் பேசினார். ஆகவே இஸ்லாத்தில் இது அனுமதிக்கப்பட்டிருந்தாலும் இந்த வழிமுறையை முஸ்லீம்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. இதுக்கு பேரே தலாக்குல் பிதா. பிதா என்று சொன்னால் இன்னோவேட்டிவ் மெத்தட், புதிதாக புகுத்தப்பட்ட ஒரு முறை என்று அதற்கு பெயர். அந்த அளவுக்கு வெறுக்கப்பட்ட ஒரு விஷயமாகத்தான் இது சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே குரானை மட்டும் வச்சு பார்க்கறது இல்லை, நபிகள் நாயகத்தின் வாக்கை ஒன்றா சேர்த்து வச்சு தான் ஒரு முடிவு செய்ய வேண்டியிருக்கு. ஆகவே இந்த சூழ்நிலையில் அறிஞர்கள் சிந்திக்கலாம், இவ்வளோ வெறுக்கப்பட்ட ஒரு விஷயத்தை ஒரு முஸ்லீம் செய்கிற போது தடுக்கிறதுக்கு என்ன செய்யலாம், அதை எப்படி வந்து அது அவசரமாக சொல்லாமல் இருப்பதற்கு என்ன வழி இருக்கிறது. உதாரணத்துக்கு நபிகள் நாயகத்தை வந்து தான் அந்த வழக்கு தீர்ப்பாது, அது மாதிரி இப்போ செய்ய முடியுமா? நேரடியாக சொல்லாமல் ஹாஜி மூலமாக நீதிபதி மூலமாக செய்ய முடியுமா? அதே மாதிரி குரானில் ஒன்று இருக்குது, சாட்சியம் வைத்துக் கொள்ளுங்கள். திருமணத்துக்கு சாட்சியம் வேணும் என்றால் விவாகரத்துக்கும் சாட்சியம் வேண்டும் என்று திருமறை வசனம். இதையெல்லாம் செய்ய முடியுமா என்பதை அறிஞர்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். செய்து இதை வந்து வசனத்துக்கு இன்டர்பிரேஷன் பண்றதுக்கு எங்களை மாதிரி அறிஞர்களுக்கு தான் ரைட்ஸ் இருக்கே தவிர நீதிபதிகளுக்கு அதற்கான அந்த உரிமை கிடையாது. நீதிபதிகள் அந்த உரிமை கிடையாது. ஒன்று. இரண்டாவது, நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்வது, நீங்க சொன்ன இந்த விஷயத்தின் அடிப்படையில குரான்ல வந்து விவாகரத்து தொடர்பாக என்ன சொல்லியிருக்குங்கிறத சொல்வதற்கு இன்றைக்கு அங்க இருக்கக்கூடிய 5 செக்குலர் நீதிபதிகளுக்கு, மதச்சார்பற்ற 5 நீதிபதிகளுக்கு தெரியாது. இல்லை. நீங்க உரிமை இல்லைன்னு சொல்றீங்க. நாங்க சட்ட ரீதியாக பாக்குறவங்க அவங்க குரானை படிச்சுட்டுல அதுக்கு தீர்ப்பு சொல்லணும். அதுக்கு என்ன விளக்கம்? அதுல ஒரு விஷயம் இருக்கு. இப்ப வந்து அரசியல் சாசனம் பெஞ்சி உரிய நேரத்தை தாண்டி பேசிட்டு உங்களுடைய சுருக்கம் இல்ல அதுல நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, இப்ப 5 நீதிபதிகள் இப்ப பத்திரிகைகள்ல வரும்போதெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, 5 நீதிபதிகளும் 5 மதங்களை சார்ந்தவர்கள், அதுல ஒரு முஸ்லீம் இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அவர் எந்த அடிப்படையில இருக்காருங்கிறது எங்களுக்கு தெரியாது. எனக்கு அந்த செய்திகளே வந்து ஒரு மாதிரி தெரியுது. 5 பேரும் முஸ்லீமா இருந்தாலும் சட்ட புத்தகத்துல என்ன சொல்லியிருக்கோ அதுக்கு தானே விளக்கம் சொல்லணும். அதுதான் கேக்குறேன். நீதிமன்றத்துக்கு உதவுவதற்காக ஒரு வழக்கறிஞரை நியமிச்சிருக்காங்க. சல்மான் குர்ஷித் முன்னாள் சட்ட அமைச்சரை நியமிச்சிருக்காங்க. சல்மான் குர்ஷித்தை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்துல வந்து முத்தலாக்குங்கிறதுக்கு நேர் மாற்றமான கருத்தை கொண்டவர். அதாவது எங்களுடைய முஸ்லீம் பர்சனல் லா போர்டினுடைய கருத்துக்களுக்கு மாற்றமான கருத்தை கொண்டவர். ஆனால் உண்மையிலே நீதிமன்றம் தனக்கு உதவுவதற்கு யாரை நியமித்திருக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு மார்க்க அறிஞரை நியமித்து என்ன சொல்கிறது என்பதை கேட்டிருக்க வேண்டும். சாபானு வழக்கை பொறுத்த வரைக்கும் சாபானு வழக்கில் வந்து சந்திரசூட் வந்து நீதிபதி சந்திரசூட் ஒரு தவறான விளக்கத்தை கொடுத்து விட்டு அதன் பிறகு ஏற்பட்ட கொந்தளிப்பால் தான் ராஜீவ்காந்தி ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாயமே இப்படி கொந்தளிக்கிறதே என்று சொல்லி நாடாளுமன்றத்தில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய தலைவராக இருந்த குலாம் முகமது பனாத்வாலா தனிநபர் மசோதாவை கொண்டு வந்து தாக்கல் செய்து அவர் வாதம் செய்கின்ற பொழுது ராஜீவ்காந்தி சொன்ன ஒரு கருத்து என்னவென்று சொன்னால், இஸ்லாமிய ஷரியத் சட்டத்தில் இவ்வளவு சிறப்பான அம்சங்கள் இருக்கிறது என்று சொன்னால் முஸ்லீம்கள் மட்டுமல்ல, இஸ்லாமிய சமுதாய ஷரியத் சட்டத்தை யார் பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் ஒட்டுமொத்த மனித சமுதாயமும் பின்பற்ற வேண்டும் என்று சொன்னார். அந்த கருத்தை சொன்னதுக்கு தான் அவர் விமர்சிக்கப்பட்டார். சார், 3 பேரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான கருத்தை தான் வலியுறுத்தி இருக்கிறீங்க. டாக்டர் பேசும்போது குறிப்பிட்ட மாதிரி தேவையான சீர்திருத்தங்கள் சமூகத்திற்குள்ளே அறிஞர்கள் மூலமாக வந்தால் வேறு யாரும் தலையிடுவதற்கான எந்த சூழலும் இருக்காது அப்படின்னு அவர் சொன்னது ரொம்ப பொதுவான கருத்தாக இருக்குது. இந்த பேச்சுவார்த்தையில கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.